Hello students, in the video la nama exercise set 4.2 la irukka questions paakalam. இப்போ first questionல சில subdivision கொடுத்து factor completely ன்னு சொல்றாங்க. factorங்கிற word யூஸ் பண்ணா நம்ம என்ன பண்ணனும்னா நம்ம கொடுத்திருக்க நம்பர்ஸை வந்து மல்டிப்ளிகேஷன்ல ரெப்ரசன்ட் பண்ணனும். இப்போ ஒரு நம்பரோட ஃபேக்டர்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 12 ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னா எப்படி எழுதுவோம்? பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா 2 டேபிள்ல 6 டைம்ஸ், மறுபடியும் 2 டேபிள்ல 3 டைம்ஸ், அப்புறம் 3 டேபிள்ல 1 டைம். அப்போ எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஃபேக்டர்ஸ்? 2 into 2 into 3 நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இல்லையா? இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து இந்த கொஸ்டின்ஸையும் வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன்ல ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ போன எக்ஸசைஸ் செட்ல வந்து a plus b the whole squareனு கொடுத்திருப்பாங்க. நம்ம அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்போம். என்ன நமக்கு ஃபார்முலா? a square plus 2ab plus b square. இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே வந்து நமக்கு அந்த எக்ஸ்பேண்ட் பண்ண ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. இதை வந்து இந்த சிம்பிளிஃபைடு ஃபார்மில் ஃபேக்டர்ஸாக நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 9x ஸ்கொயர் ப்ளஸ் 24xy ப்ளஸ் 16y ஸ்கொயர். அப்போது இங்கே வந்து a டேர்ம்ஸ் என்ன? ஏயோட டேர்ம் வந்து 9x ஸ்கொயர். அப்போது a ஸ்கொயர் இங்கே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இங்கே இருக்க a ஸ்கொயர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. b ஸ்கொயர் வந்து 16y ஸ்கொயர். இந்த நடுவில் இருக்க டேர்ம் 2ab வந்து 24xy. ஸோ இதில் இருந்து நம்ம இந்த டேர்மை கண்டுபிடிக்கணும். a ஸ்கொயர் வந்து 9x ஸ்கொயர்னா a is equal to root of 9x square which is equal to 3x. இப்போ b is equal to root of 16y square which is equal to 4y. இப்போ இந்த 2ab வந்து நம்ம பிரித்து தனியாக எழுதிக்கலாம். இந்த ஏவும் பியும் டுகெதராக எழுதிக்கோங்க. 2 into ஏவோட வேல்யூ என்ன? 3xஆ into 4y. இது வந்து இந்த 2abயோட ஃபார்மேட். இப்போ நம்ம ஃபைனலாக என்ன எழுதணும்னா சிம்பிளிஃபைடாக இந்த a plus b ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்மில் எழுதிடணும். அப்போது 3x plus 4y the whole square. இதை தான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி 9x ஸ்கொயர் ப்ளஸ் 24xy ப்ளஸ் 16y ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். ஆனால் நம்ம என்ன பார்த்தோம் ஸ்டார்டிங்லேயே? ஃபேக்டர்ஸாக நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்கொயரை வந்து 3x ப்ளஸ் 4y இன்டூ 3x ப்ளஸ் 4yன்னு எழுதிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அதை 2 into 2ன்னு எழுதிப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த டேர்ம்ஸையும் வந்து எழுதியிருக்கோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இங்கே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த செகண்ட் கொஸ்டின் 4s ஸ்கொயர் ப்ளஸ் 20st ப்ளஸ் 25t ஸ்கொயர். அப்போ அந்த ஐடென்டிட்டி எழுதிக்கோங்க. a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இதை வந்து நம்ம எந்த ஃபார்மில் மாற்றணும்? a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இதை மாற்றணும். இப்போது a ஸ்கொயருக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்குது? 4s ஸ்கொயர் இருக்கா? அப்போ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4s ஸ்கொயர். அப்போ ஏயோட வேல்யூ என்னவா இருக்கும்? a இஸ் ஈக்குவல் டு ரூட் 4s ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 2s. இப்போ அடுத்த b ஸ்கொயர். b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25t ஸ்கொயர். அப்போ b இஸ் ஈக்குவல் டு ரூட் 25t ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 5t. இப்போ அடுத்து 2ab. 2ab என்ன எழுதியிருக்காங்க? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அதுதான் நமக்கு 2ab. அப்போ 2 into 2s into 5t. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2s plus 5t the whole square. இப்போ இந்த ஃபேக்டர்ஸாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா 2s plus 5t into 2s plus 5t. இந்த ஃபார்மில் நம்ம எழுதிக்கலாம். இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் 49x ஸ்கொயர் ப்ளஸ் 28xy ப்ளஸ் 4y ஸ்கொயர். நம்மளோட ஐடென்டிட்டி என்ன? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ இங்கே a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49x ஸ்கொயர். a இஸ் ஈக்குவல் டு ரூட் 49x ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 7x. அடுத்து b ஸ்கொயர். b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4y ஸ்கொயர். இப்போ b இஸ் ஈக்குவல் டு ரூட் 4y ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு
2y. இப்போ இந்த term 2ab is equal to இது ரெண்டையும் multiply பண்ணுங்க 7x into 2y முன்னாடி 2 ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து 2ab. இப்போ அடுத்து நம்ம simplified formula எழுதணும். அதாவது a plus b the whole square இருக்கு இல்லையா, இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். அப்போ இங்கே a ஓட வேல்யூ என்ன? a ஓட வேல்யூ வந்து 7x plus b ஓட வேல்யூ வந்து 2y the whole square. இதை ஃபேக்டர்ஸாக நம்ம இப்போ எழுதணும். ஸோ ஃபைனலி 7x plus 2y into 7x plus 2y. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து fourth question. 64p square plus 32 divided by 3 pq plus 4 by 9 q square. இங்க வந்து a square plus 2ab plus b square. First அந்த expanded version அந்த ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா, அதை எழுதிக்கோங்க. இங்க a square is equal to 64p square. அப்போ a is equal to root 64p square. அப்போ இன்னும் simplify பண்ணோம்னா 64 ஓட root value என்ன? 8 8p. b square is equal to 4 by 9 q square. அப்போ simplify பண்ணோம்னா ரூட்டுக்குள்ளே எழுதிக்கோங்க. ரூட்டில் 4 by 9 q ஸ்கொயர். 4 ஓட ரூட் வேல்யூ என்ன? 2. 9 ஓட ரூட் வேல்யூ வந்து 3. இது வந்து q. இப்போ b is equal to 2 by 3 q. 2ab நம்ம எப்படி எழுதுவோம்? 2ab is equal to இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், கூடவே 2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ 2 into a வந்து 8p, b வந்து 2 by 3q. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்மேட். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a plus b the whole square எழுதிக்கலாமா? அப்போ a ஓட வேல்யூ வந்து 8p plus b ஓட வேல்யூ வந்து 2 by 3q the whole square எழுதிக்கலாம். இதை ஃபர்தராக ஃபேக்டர்ஸாக எழுதுறதுக்கு நம்ம தனித்தனியாக மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கலாம். அப்போ 8p plus 2 by 3q into 8p plus 2 by 3q. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து 5th question. 3a square plus 4ab plus 4 by 3 b square. இப்போ போன கொஸ்டின், அதாவது 4th கொஸ்டின்ல வந்து 4 by 9 q ஸ்கொயர்னு இருந்துச்சு. இது நம்ம ரூட்ல எழுதினோம்னா நமக்கு b ஸ்கொயர்லேருந்து b ஓட வேல்யூ கிடைச்சிருமா? இப்போ b ஓட வேல்யூ வந்து 2 by 3q நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் இங்கே பாருங்க, இந்த 4 by 3 நம்ம ரூட்ல எழுதினோம்னா ஆன்சர் வந்து 2 by root 3bன்னு கிடைக்கும். இங்கே root 3ன்னு எழுதுறதுக்கு பதில் நமக்கு ஒரு வேற மெத்தட் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க புக்கில். என்னன்னா, இப்போது இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த 3யை வந்து காமனாக வெளியே கொண்டு வர்றதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்லா டேர்ம்ஸ் கூடயும் வந்து 3யை வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா 2ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா இன்டூ 3 டிவைடட் பை 3ங்கிறப்போ இன்டூ 1ங்கிற மாதிரி தானே அர்த்தம். அப்போ அந்த நம்பரில் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஒவ்வொரு டேர்ம் கூடயும் வந்து 3யை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். 3a ஸ்கொயர் இன்டூ 3 டிவைடட் பை 3. அப்போது என்ன ஆயிரும்? 3a ஸ்கொயர் வந்து 9a ஸ்கொயர் ஆயிரும். 9a ஸ்கொயர் டிவைடட் பை 3. இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ கீழே வந்து 9a ஸ்கொயர் டிவைடட் பை 3ன்னு எழுதிக்கோங்க. அடுத்து 4ab இன்டூ 3 டிவைடட் பை 3 which is equal to 12ab டிவைடட் பை 3. இந்த டேர்மை வந்து இங்கே எழுதிக்கோங்க. அப்போது 12ab டிவைடட் பை 3 ப்ளஸ் இந்த ஆல்ரெடி இருக்க 4 by 3 b ஸ்கொயர். இப்போ எல்லாத்துலேயுமே வந்து நம்ம டினாமினேட்டரில் 3ன்னு கிடச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணலான்னா காமனாக 1 by 3ன்னு வெளியே எழுதிக்கலாம். இந்த எல்லா 3யும் வந்து காமனாக 1 by 3ன்னு வெளியே எழுதிட்டு மல்டிப்ளிகேஷனில் 9a ஸ்கொயர் ப்ளஸ் 12ab ப்ளஸ் 4b ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். புரிஞ்சுதா? இப்போ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே கீழே எல்லாமே 1ன்னு இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா மறுபடியும் நமக்கு அதே ஃபார்மேட் வந்து கிடைச்சிரும். ஸோ இதை தான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி 1 by 3யை மட்டும் காமனாக வெளியே எடுத்திருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி தான். இது வந்து a ஸ்கொயர். அப்போ a கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட்டுக்குள்ளே எழுதிக்கோங்க. 9a ஸ்கொயர் வந்து ரூட்டில் எழுதுனீங்கன்னா 3aன்னு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் வந்து a ஓட வேல்யூ.
இனி அடுத்து வந்து இந்த டேர்ம் வந்து b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4b ஸ்கொயர். இப்போ b இஸ் ஈக்குவல் டு ரூட்டுக்குள்ள 4b ஸ்கொயர் which is equal to 2b. இப்போ a and b வேல்யூஸ் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து 2ab வந்து எப்படி இருக்கும்? 2 into 3a plus 2b. அதுதான் வந்து இந்த 12ab. இப்போ எல்லாமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பிரேக் டவுன் பண்ணிட்டோமா? இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a plus b the whole square ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். இங்கே a ஓட வேல்யூ என்ன? a ஓட வேல்யூ வந்து 3a, b ஓட வேல்யூ வந்து 2b the whole square. இங்கே முன்னாடி இருக்க 1/3 மறந்துடக்கூடாது, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஃபேக்டர்ஸாக எழுதும்போது 1/3 into 3a plus 2b மறுபடியும் into 3a plus 2b. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். எப்போவுமே எழுதும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஐடென்டிட்டியை எழுதிக்கோங்க, சரியா? இந்த கொஸ்டினில் நான் எழுத மறந்துட்டேன். நீங்கள் சால்வ் பண்ணும்போது எல்லா கொஸ்டின்லையும் ஐடென்டிட்டியை எழுதிக்கோங்க. இதே மாதிரி தான் இப்போ அடுத்து 6th கொஸ்டினும். 6th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 9/5 s ஸ்கொயர் ப்ளஸ் 6sv ப்ளஸ் 5v ஸ்கொயர். ஓகே, இப்போ இங்கேயும் நம்ம பார்த்தோம்னா இந்த 5 ரூட்டில் போடும்போது நமக்கு வந்து எந்த நம்பருமே கிடைக்காது. இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, சரியா? பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம 3 into 3 is equal to 9 கிடைக்குது இல்லையா? அப்போ 9 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஒரு ரெண்டு நம்பரை அதே நம்பரை திரும்ப திரும்ப நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது, அதாவது 2 தடவை அதே நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு ஆன்சர் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். இப்போ 2 into 2 வந்து 4 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அடுத்து வந்து இதே மாதிரி 5 into 5 25 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஆனால் 5 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, சரியா? இதுதான் வந்து இந்த கான்செப்ட். ஸோ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லாதனால தான், இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லாதனால தான் நம்ம போன சம்க்கு பண்ணோம் இல்லையா? அந்த மெத்தட் வந்து புக்கில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் அதே தான் பண்ண போகிறோம். காமனாக வந்து இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா? இந்த நம்பரை வந்து வெளியே எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? எல்லா டேர்ம்ஸ் கூடயும் into 5 டிவைடட் பை 5 பண்ணணும். அப்படி பண்ணோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கட்டும், ஆல்ரெடி 5 டினாமினேட்டரில் இருக்குது. செகண்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க, 6sv into 5 டிவைடட் பை 5னா நமக்கு ஆன்சர் வந்து 30sv டிவைடட் பை 5னு கிடைக்கும். இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க, 5v ஸ்கொயர் into 5 டிவைடட் பை 5னா 25v ஸ்கொயர் டிவைடட் பை 5னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்ம காமனாக வந்து 1/5 வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இதை டுகெதராக எழுதும்போது 9/5 s square plus 30sv by 5 plus 25v square divided by 5. இப்போ காமனாக 1/5 வெளியே எடுத்துக்கலாம். அப்போ 1/5 into 9s square plus 30sv plus 25v square. இப்போ ஐடென்டிட்டியை எழுதிக்கோங்க. ஐடென்டிட்டி என்ன? a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. இங்கே a square ஓட வேல்யூ என்ன? 9s square, b square ஓட வேல்யூ வந்து 25v square. அப்போ a is equal to ரூட்டுக்குள்ள இதை எழுதிக்கோங்க. அப்போ a is equal to 9 ஓட ரூட் வந்து 3, s வந்து s square வந்து s ஆயிரும். இனி அடுத்து b square. அப்போ b is equal to ரூட்டுக்குள்ள 25v square எழுதிக்கோங்க. b is equal to 5v. இதுதான் வந்து a and b ஓட வேல்யூஸ். இப்போ என்ன பண்ணணும்? இந்த 2ab இருக்கு இல்லையா? இது எப்படி வந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2abனா 2 into 3s into 5v. இதுதான் வந்து இந்த ஸ்டெப். இப்போ ஃபைனலாக நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்? a plus b the whole square ரெப்ரசன்ட் பண்ணுமா? அப்போது 3s plus 5v the whole square முன்னாடி 1/5 எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் 1/5 into 3s plus 5v into 3s plus 5v. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். a plus b the whole square ஐடென்டிட்டி இருந்துச்சு இல்லையா? அதில் நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா? 83 ஸ்கொயர்னு கொடுத்துருவாங்க. நம்ம 80 plus 3 the whole squareனு சால்வ் பண்ணுவோம் இல்லையா? அதே மெத்தட் தான் இங்கேயும். ஆனால் என்ன நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து a minus b the whole square. ஸோ இந்த 79 வந்து 70 minus 9 the whole squareனு எடுத்துடக்கூடாது. இது வந்து தப்பு.
80 மைனஸ் 1 எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது நமக்கு 79ங்கிற வேல்யூ கிடைக்கணும். இப்போ 70 மைனஸ் 9னா நமக்கு 61 ஸ்கொயர்னு ஆயிரும். நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 79 ஸ்கொயரை தான் இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இப்போ 80 மைனஸ் 1னா ஆப்வியஸாக 79 ஸ்கொயர் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த மெத்தட் தான் வந்து கரெக்ட். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் வந்து 79 ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இதை வந்து 80 மைனஸ் 1 the whole square னு எழுதிக்கலாம். இப்போ ஐடென்டிட்டி எழுதிக்கோங்க. a minus b the whole square is equal to a square minus 2ab. இப்போ a is equal to 80, b is equal to 1. minus 1 எழுதக்கூடாது, ஏன்னா மைனஸ் வந்து ஐடென்டிட்டியில் இருக்கு, 1ல் அந்த நம்பரில் வந்து மைனஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக எழுதிக்கோங்க. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, அதாவது ஐடென்டிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a square na 80 square minus 2 into 80 into 1 plus 1 square. அப்போ 80 square na 64, 8 ஓட square 64, 0க்கு பதிலா 2 0 எழுதிக்கோங்க. minus 2 into 80 வந்து 160 plus 1. இப்போ இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 6400ல 160 மைனஸ் பண்ணணும். இது 10 ஆயிரும், இது 3. 10 minus 6 வந்து 4, 3 minus 1 வந்து 2, 6240 plus 1 which is equal to 6241. இதுதான் வந்து first questionோட answer. இப்போ second question வந்து 193 square. இது எப்படி எழுதிக்கலாம்னா 200 minus 7 the whole square னு எழுதிக்கலாம். இப்போ அதே ஐடென்டிட்டி வந்து substitute பண்ணுங்க. a minus b whole square is equal to a square minus 2ab plus b square. a is equal to 200, b is equal to 7. So substitute பண்ணுங்க. 200 square minus 2 into 200 into 7 plus 7 square. 2 square வந்து 4, இங்க 2 0 இருக்கு, அப்ப 4 0 போட்டுக்கோங்க. அப்ப 40,000 minus 2 into 200 வந்து 400, 7 4s are வந்து 28, அப்போ 2800 plus 7 square வந்து 49. ஸோ அப்போ 40,000ல இருந்து 2800 சப்ராக்ட் பண்ணோம்னா இது 0 0, இங்கே 10 ஆயிரும், இங்கே 9, இங்கே 3. இப்போ 10 minus 8 வந்து 2, 9 minus 2 வந்து 7, இது வந்து 3. இந்த இடத்துல 37,200 plus 49 which is equal to 37,249. இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் 299 ஸ்கொயர். இதை எப்படி எழுதிக்கலாம்னா 300 minus 1 the whole squareன்னு எழுதிக்கலாம். இப்போ அதே ஐடென்டிட்டி எழுதிக்கோங்க. a minus b the whole square is equal to a square minus 2ab plus b square. a is equal to 300, b is equal to 1. இப்போ ஐடென்டிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 300 square minus 2 into 300 into 1 plus 1 square. 300 square na 3 square வந்து 9, இந்த 2 0க்கு பதிலா 4 0 எழுதிக்கோங்க. அப்ப 90,000 minus 2 into 3 வந்து 6, அப்ப 600 into 1 வந்து அதே வேல்யூ தானே வரும். அப்ப 600 plus 1 square வந்து 1 தான். இப்போ 90,000 minus 600 which is equal to 89,400 plus 1 which is equal to 89,401. இதுதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். இதோட இந்த எக்ஸசைஸ் செட்டும் முடிஞ்சு, இந்த கொஸ்டினும் முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த எக்ஸசைஸ் செட் பார்க்கலாம். until then keep watching and stay connected.